வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்காவின் வடக்கு டகோட்டாவில் அமெரிக்க விமானப்படையின் கனமான குண்டுவீச்சு விமானம் B-52 மோதுவதை தவிர்க்க டெல்டா விமான நிறுவனத்தின் பயணிகள் ஜெட் விமானம் ஒன்று தரையிறங்குவதை நிறுத்தியதாக விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது மிகவும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய மற்றும் மிகப்பெரிய விபத்தின் நூலிழையில் தவிர்க்கப்பட்ட படபடப்பான சம்பவம். டெல்டா விமானத்தில் பயணித்த மோனிகா கிரீன் என்ற பெயருடைய பயணி எமது விமானம் மிகவும் கடினமான வலதுபுற திருப்பத்தை எடுத்தது. அப்போது விமானம் முற்றிலும் பக்கவாட்டில் திரும்பி அந்த திடீர் திருப்பத்தை எடுக்க வேண்டியிருந்தது. விமானத்தில் இருந்த பயணிகள் நாம் அனைவரும் பக்கவாட்டில் சரிந்த நிலையில் இருந்தோம். எனது உடையில் தரையில் இருந்த புல்வெளியை நோக்கி இருந்தது என்று கூறினார். அதாவது பயணிகள் பக்கவாட்டில் படுப்பது போல பறந்தார்கள். மோனிகா கிரீன் மேலும் கூறிய போது என்ன நடக்கிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை. விமானத்தில் ஏதேனும் தவறு இருக்கிறதா அல்லது கூர்மையான திருப்பங்கள் தொடருமா என்பது எங்களுக்கு தெரியாது. அனைவரும் திகிலில் இருந்தோம் என்றார். போர் விமானங்கள் இப்படி பக்கவாட்டில் சரிந்த நிலையில் பறப்பது சகஜம். போர் விமானிகள் அப்படியான பறத்தல்களுக்காக பரிச்சயமானவர்கள். ஆனால் பயணிகள் விமானிகளை இயக்கும் விமானிகள் அதில் பயணிக்கும் பயணிகளுக்கு இந்த பக்கவாட்டு திடீர் திருப்பு பறத்தல் சாகசம் பரிச்சயமற்றது. தமது விமானத்தை பாதுகாப்பாக தரையிறக்கிய பின்னர் விமானி தமது ஒலிபெருக்கி அறிவிப்பில் பயணிகளிடம் விஷயத்தை கூறிய போது தமது விமானத்தை மோதுவது போல எதிரே வந்த மிகப்பெரிய விமானத்தில் மோதாமல் தவிர்க்க செயல்பட்டதாக கூறினார். அது ஒரு விதத்தில் அந்த பெரிய விமானம் எங்களை நோக்கி வருவது போல் இருந்தது. எனவே ஆக்ரோஷமான திடீர் திருப்பத்திற்கு மன்னிக்கவும் என்று விமானி அறிவித்தார். தரைக்கட்டுப்பாட்டு கோபுரம் பயணிகள் விமானத்தை தரையிறங்க அனுமதித்திருந்தாலும் விமானி இடதுபுறம் திரும்பி தமது விமானத்துடன் ஒன்றிணைந்த பாதையில் வரும் பாரிய விமானத்தை கண்டதாகவும் மோதலை தவிர்க்க விமானத்தை அவசரமாக திருப்ப தேர்வு செய்ததாகவும் விமானி விளக்கினார். தமது அறிவிப்பை தொடர்ந்த விமானி சுருக்கமாக சொன்னால் அது வேடிக்கையாக இல்லை, ஆனால் அதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், மேலும் புரிந்து கொண்டதற்கு நன்றி என்று பேசி பயணிகள் கைதட்டலுடன் பேசி முடித்தார். இந்த சம்பவம் குறித்த விசாரணை நடத்துவதாக அமெரிக்க மத்திய விமான போக்குவரத்து நிர்வாகம் FAA அறிவித்துள்ளது. FAA வெளியிட்ட அறிவிப்பில் மினோட் சர்வதேச விமான நிலையத்தை சுற்றியுள்ள வான்வெளியில் வர்த்தக மற்றும் விமானப்படை விமானங்கள் இயக்கப்படுவது தொடர்பான சமீபகால தகவல்களை நாங்கள் அறிவோம். தற்போது இந்த விஷயத்தை நாங்கள் ஆராய்ந்து வருகிறோம். அமெரிக்க விமானப்படையின் மினோட் விமானப்படை தளத்திற்கு ஒதுக்கப்பட்ட B-52 விமானம் அன்று மாலை வடக்கு டகோட்டா வான்பகுதியில் தமது விமானத்தை இயக்கியது என்பதை நாங்கள் உறுதிப்படுத்த முடியும் என்று விமானப்படை செய்தி தொடர்பாளர் ABC செய்தியிடம் தெரிவித்தார். அமெரிக்காவின் வடக்கு டகோட்டாவில் உள்ள மினோட் சிவில் விமான நிலையத்தில் ரேடார் இல்லை. இது கான்சி விமான தரையிறத்தல் விதிகளின் கீழ் மட்டுமே இயங்குகிறது. கான்சி விமான தரையிறக்கல் விதிகள் என்பது சிவில் விமானங்களை இயக்கும் விமானிகள் இயந்திரமயமாக்கப்பட்டு லேண்டிங் செய்ய முடியாது. கண்களால் ரன்வேயை பார்த்து கணித்து விமானத்தை தரையிறக்க வேண்டும். சிவில் விமான நிலையத்திற்கு அருகே மினோட் விமானப்படை தளம் உள்ளது. டெல்டா விமான நிறுவனத்தின் பயணிகள் விமானத்தை இயக்கிய விமானியின் போர் துரத்தல் பாணி அவசர திருப்பலால் வானில் மோதிக்கொள்ள இருந்த இரு விமானங்களின் விபத்து நேற்று தவிர்க்கப்பட்டது. நேற்று வேறு இரு விமான அசாதாரண சம்பவங்களும் நடந்தன. முதலாவது சிங்கப்பூரிலிருந்து ஜப்பானின் டோக்கியோ நரிட்டா விமான நிலையத்திற்கு சென்ற தட இலக்கம் SQ638 விமானத்தை இயக்கிய சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் போயிங் 737-10 ரக விமானம் பதிவு எண் 9B-SCGA ஒரு அசாதாரண தரையிறக்கலை செய்தது. டோக்கியோ நரிட்டா விமான நிலையத்தின் ரன்வே 16L தரையிறங்க அந்த விமானத்திற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த ரன்வேயின் நீளம் 2500 மீட்டர் அல்லது 8200 அடி. இந்த நீளம் போயிங் 787-10 விமானத்தை தரையிறக்க தாராளமாக போதுமானது. சரியாக உள்ளூர் இரவிரவு 7:59 மணிக்கு விமானத்தின் பிரதான லேண்டிங் கியர் ரன்வேயை தொட்டது. ஆனால் ரன்வேயின் முடிவுக்கு முன் விமானத்தை நிறுத்த முடியவில்லை. ரன்வேயின் முடிவை கடந்தும் தரையில் சுமார் 25 அடி கடந்து ஓடுபாதை முனை பாதுகாப்பு பகுதியில் நோஸ்கியருடன் நிறுத்தப்பட்டது. நல்ல வேளையாக ரன்வே முடிவில் தடுப்பு சுவர் எதுவும் இல்லை. இருந்திருந்தால் விமானம் அதில் மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கும். விமானத்தை சுமார் 40 நிமிடங்கள் கழித்து ஒரு இழுவை வண்டியின் மூலம் பின்னுக்கு தள்ள வேண்டி இருந்தது. விமானம் சுமார் 3.5 மணி தாமதத்துடன் திரும்பும் விமானத்திற்கு புறப்பட முடிந்தது. இரண்டாவது மற்றொரு அசாதாரண சம்பவம் இந்தியாவின் கொச்சியிலிருந்து மும்பைக்கு சென்று ஏர் இந்தியா இயக்கிய தடவிலக்கம் AI2744 விமானத்திற்கு நடந்தது. பதிவன் BTTYA கொண்ட ஏர் இந்தியா விமானம் A320-200N விமானம் இந்தியாவின் மும்பை விமான நிலையத்தின் ரன்வே 27 காலை உள்ளூர் நேரம் 9:27 மணிக்கு தரையிறங்கியது. ஆனால் வலது ரன்வே விளிம்பை தாண்டி வலது புறத்தில் உள்ள ரன்வே ஏற்ற தரைப்பகுதியை பிரதான லேண்டிங் கியர் தொட்டது. அதாவது ரன்வேக்கு வெளியே விமானம் தரையை தொட்டு விட்டது. அதனால் விமானத்தின் 3 டயர்கள் வெடித்ததாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. விமானிகள் துரிதமாக செயற்பட்டு விமானத்தை ஓடுபாதை மைய கோட்டில் திருப்பி ரன்வேயில் ஓட விட்டார்கள். மழையில் விமானம் தற்காலிக ரன்வே விலகல் தரையிறக்கத்தை சந்தித்ததாகவும்
ஓடுபாதையில் சிறிய சேதம் ஏற்பட்டதாகவும் பழுது பார்ப்பதற்காக மூடப்பட வேண்டியிருந்ததாகவும் விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த காணொலியை நாம் தயாரிக்கும் நேரத்தில் மும்பையில் தரையிறங்கி சுமார் 23 மணி நேரத்திற்கு பின்னரும் விமானம் இன்னமும் தரையில் உள்ளது. பரபரப்பு மீடியா விமானத்துறையில் நீண்ட காலம் பணிபுரிந்தவர்களால் நடத்தப்படும் ஊடகம் என்ற முறையில் விமானத்துறை சம்பவங்களில் எம்மால் சற்று மேலதிகமான தகவல்களை உங்களுக்கு கொடுக்க முடிகிறது. பரபரப்பு மீடியாவின் தலைமை நிர்வாகி ருஷி 28 ஆண்டுகளாக ஏர் கனடா நிறுவனத்தில் பணிபுரிந்தவர். நாம் இதுவரை குறிப்பிட்டவை இப்போது நடந்துள்ள சம்பவங்கள். சமீபத்தில் நடந்த ஏர் இந்தியா விபத்து போல கடந்த ஆண்டு நடந்த மற்றொரு விமான விபத்தில் இறுதி புலனாய்வு அறிக்கை முடிவு வெளியாகியுள்ளது. இதில் ஏர் இந்தியா விமான விபத்தை நாம் குறிப்பிட காரணம் கிட்டத்தட்ட பெரிய உயிரிழப்புகள் மட்டுமல்ல, விபத்துகளிலும் விமான என்ஜினுக்கு செல்லும் எரிபொருள் சுவிட்ச்கள் அணைக்கப்பட்டதுதான். தென்கொரியாவின் விமான போக்குவரத்து மற்றும் ரயில்வே விபத்து விசாரணை வாரியம் ARAIB கடந்த ஆண்டு டிசம்பரில் முவான் சர்வதேச விமான நிலையத்தில் 179 பேரை கொன்ற ஜெஜு விமான விபத்து குறித்து இறுதி அறிக்கையினை இப்போது வெளியிட்டுள்ளது. வார இறுதியில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட இறுதி அறிக்கை அந்த விமானத்தின் பேரழிவுக்கான சாத்தியமான காரணமாக விமானியின் பிழையை சுட்டிக்காட்டுகின்றன. அவசர தரையிறங்க முயற்சியின் போது என்ஜினில் பறவை மோதியதாக கூறப்பட்ட பின்னர் கேப்டன் தவறுதலாக தவறான என்ஜினை நிறுத்தியிருக்கலாம் என்று புலனாய்வாளர்கள் கூறுகின்றனர். அந்த அறிக்கை பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் மற்றும் ஜெஜு ஏர் விமானிகள் சங்கத்திலிருந்து கடுமையான எதிர்ப்பை தூண்டியுள்ளது. இந்த இரு தரப்புகளும் கண்டுபிடிப்புகள் முன்கூட்டியே பகிரப்பட்டதாகவும் போதுமான வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருப்பதாகவும் வாதிடுகின்றன. எதிர்ப்புகளின் பின்னர் முன்பு திட்டமிடப்பட்ட செய்தியாளர் சந்திப்பு ரத்து செய்யப்பட்டது. மேலும் அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்பு திரும்ப பெறப்பட்டது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் வெளியிடப்பட்ட விபத்தின் முதல் கட்ட அறிக்கை பறவைகள் விமானத்தில் மோதி என்ஜினால் உள்ளீர்க்கப்பட்டதால் ஏற்பட்ட இரட்டை என்ஜின் செயலிழப்பை சுட்டிக்காட்டியது. கிழக்கு ஆசியாவில் பொதுவான வாத்தியினமான பைகால் டீல் என்ற பறவையின் DNA 2 என்ஜின்களில் இருந்தும் மீட்கப்பட்டது. இது இரு என்ஜின்களிலும் பறவைகள் மோதியதே முதன்மை காரணம் என்று ஆரம்ப முடிவுக்கு ஆதரவு அளித்தது. இருப்பினும் இப்போது வெளியிடப்பட்ட ஒரு விரிவான புலனாய்வு அறிக்கை அந்த கண்டுபிடிப்புகளை திருத்துகிறது. வலது என்ஜின் மட்டுமே கடுமையான சேதத்திற்கு உள்ளாகியுள்ளதாகவும் இடது என்ஜின் இயங்கக்கூடியதாக இருந்ததாகவும் புலனாய்வாளர்கள் முடிவு செய்தனர். மார்ச் மாத தொடக்கத்தில் 2 என்ஜின்களும் விரிவான பரிசோதனைக்காக பிரான்சுக்கு அனுப்பப்பட்டன. இது இடது என்ஜினில் எந்த இயந்திர கோளாறுகளும் இல்லை என்பதையும் அதன் மின்னணு அமைப்புகள் சாதாரணமாக இயங்குவதையும் உறுதிப்படுத்தியது. பல உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்தபடி காக்பிட் குரல் பதிவுகள் கேப்டன் 2வது என்ஜின் அதாவது சேதமடைந்த வலது என்ஜினை அணைக்க அறிவுறுத்தியதை வெளிப்படுத்தின. ஆனால் அதற்கு பதிலாக விமானி இடது என்ஜினுக்கான எரிபொருள் கட் ஆஃப் சுவிட்சை இழுத்து அதன் தீயை அணைக்கும் கருவியை இயக்கினார். அது அதை நிரந்தரமாக முடக்கியது. பொதுவாகவே விமானங்களின் காக்பிட்டில் இடது ஆசனத்தில் இருப்பவர் பிரதான பைலட், வலது ஆசனத்தில் இருப்பவர் துணை விமானி. அதுபோல இரட்டை என்ஜின் விமானத்தில் இலக்கம் 1 என்ஜின் வலது என்ஜின், இலக்கம் 2 என்ஜின் இடது என்ஜின். இடது என்ஜினை நிறுத்திய விமானியின் தவறான நடவடிக்கை இயந்திர சக்தி மற்றும் மின் அமைப்புகளை முற்றிலுமாக இழக்க வழிவகுத்தது. தாக்கத்திற்கு முன்பு நடந்த இறுதி தருணங்களில் முக்கிய பாதுகாப்பு கூறுகள் அதாவது கருப்பு பெட்டிகள் மற்றும் லேண்டிங் கியர் ஆகியவை செயல்படாமல் போனது என்கின்றது தற்போது வெளியாகியுள்ள புலனாய்வு அறிக்கை. விமானிகள் நிலையான அவசர நடைமுறைகளிலிருந்து விலகி சென்றதையும் இந்த கண்டுபிடிப்பு தெரிவிக்கிறது என்றும் புலனாய்வு அறிக்கை குறிப்பிடுகிறது. பறவை மோதிய பின்னர் அசல் அணுகுமுறையான தொடர்ந்து லேண்டிங் செய்வதற்கு பதிலாக விமானிகள் ஒரு மேலெழுதலை அதாவது டேக் ஆஃபை தொடங்கினார்கள். மேலும் அதை ஓடுபாதையில் எதிர் திசையிலிருந்து அவசரமாக தரையிறங்க முயன்றனர் என்கின்றது புலனாய்வு அறிக்கை.